யெர்மெயேலின் குமாரர். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த யெர்மெயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரன், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் யெர்மெயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். யெர்மெயேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோலீதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர், யோனத்தான் என்பவர்கள். எத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் யெர்மெயேலின் புத்திரர். யெர்மெயேலின் குமாரர் 6 பேர். இவர்களுடைய நாமங்களாவன: ராம், பூனா, ஓரன், ஓத்சேம், அகியா, ஓனாம். இவன் யெர்மெயேலுக்கும் அத்தராளுக்கும் பிறந்தவன். இந்த 6 குமாரர் மூலமாக 1 நாளாகமம் 2:27 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 18 சந்ததியார் வருகிறார்கள். இவர்கள் யெர்மெயேலின் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். புத்திரர் என்னும் வார்த்தை சந்ததியாரை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது.